சவதீகா. எனக்கு இந்த சவதிக்கு மீனிங் மட்டும் தெரியும். அது என்ன சார் மீனிங்? ஏதாவது சொன்னாரா அனிருத் சார்? மலேசியா அந்த சைடு போனோம்னா அப்புறம் போயிட்டு வரும்போது ஏக்கா கப்புங்கா ட்ரிப்பிங் அங்கே எல்லா இடத்துலயும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அஜித் சாரு, அனிருத் சாரு, அறிவு, அந்தோணி, போரியே இந்த சாங். ஆமா, இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லையே. நான் 2014 நான் தலையை சந்திச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2010 இப்போ 14 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நடிச்ச படத்துல எனக்கு பாட இந்த வாய்ப்பு, ஒரு ஃபுல் பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அனிருத் சார் கூட நீங்க நிறைய சாங் பாடிருக்கீங்க. நான் அந்த அருமையான வரிகளை கொடுத்த பாடலாசிரியர் அறிவுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். போஸ்ட் வரும்போது கூட நான் நம்பல இதுல நான் பாடுவேன்னு. இது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள நடந்த அதிசயம். பாட்டு சரியா 1 மணிக்கு ரிலீஸ் ஆகுது ஸ்பாட்டிஃபைல. என் ஒய்ஃபு பக்கத்துலயே இருந்தாங்க. நிறைய கிரௌட் இருந்துச்சு. நான் அப்படியே அவங்களை தூக்கி ஒரு சுத்திட்டேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சவதீகா சவதீகா ட்ரிப்பிங்கா சார்? ட்ரிப்பிங்கா சார்? ட்ரிப்பிங் ரெண்டுமே சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு. ஆண்டனி சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். நாங்களுமே பயங்கர ட்ரிப்பிங்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் சவதீகா சாங்க கேட்டு. எப்படி இருந்தது சார் பாடும்போது? அனிருத் அவர்களோட மியூசிக்ல அஜித் சாருக்கு அகைன் பாடுறீங்க நீங்க. முதல்ல நான் ரெட் நூல் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உலகம் முழுதும் என்னை போன்ற கலைஞர்களை வாழ்த்தி வளர்த்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி ரசிகர்களில் எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இது நான் தலையோடைய ரசிகன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய படங்களும் பிடிக்கும், அவருடைய அந்த வாழ்வியலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2014 நான் தலையை சந்திச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2010 இப்போ 14 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நடிச்ச படத்துல எனக்கு பாட இந்த வாய்ப்பு, ஒரு ஃபுல் பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல்ல விசுவாசத்துல பாடுனேன் இந்த தல்லை தில்லாலை பாட்டு. அது அவ்வளவுக்கு நான் சரியா தெரியல. ஆனா இந்த பாடல் என்னை வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அனிருத் சாருக்கும் அந்த நம்ம படத்தோடைய எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அஜித் சாருக்கும், படத்தோட அந்த டைரக்டர் மகிழ் திருமணி சாருக்கும், லைக்கா நிறுவனத்திற்கும், சோனிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார். பாட்டுல லாஸ்ட்ல நீங்களுமே அனிருத் சாருமே பயங்கரமா பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடினது பயங்கரமா இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இல்ல, எப்பவுமே அங்க பாடும்போது நாங்க ஸ்டுடியோக்குள்ள அவரும் நானும் பாடிக்கிட்டே தான் எல்லாமே தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவர் எப்பவுமே அதே மாதிரி தான் இருப்பாரு. அந்த மேக்கிங்கா வர போகும்போது கேமரா இருக்கு எக்ஸ்ட்ரா, அதை உலகம் எல்லாம் பாக்குறாங்க, அவ்வளவுதான். பாக்கி சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க அப்படிதான். அவர் உட்கார்ந்து இருந்தாலும் ஆடிக்கிட்டு தான் மியூசிக் பண்ணுவாரு, நான் பாடினாலும் ஆடிக்கிட்டு தான் பாடுவேன். அது ஒரு உலகம், ரொம்ப சந்தோஷமான உலகம் அது இருக்கு இல்லையா? அனிருத் சார் கூட நீங்க நிறைய சாங் பாடிருக்கீங்க. என்னோட ஃபேவரட்லாம் இந்த கட்டிக்கிடு முன்னே நம்ம அந்த 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 பாட்டா இருக்கட்டும், தானா சேர்ந்த கட்டும், விரட்டி வெறுக்க தோணுது, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எங்களுக்கு நீங்களும் அனிருத் அவர்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு மாதிரி கொடுத்துருக்கீங்க. இந்த சாங்குக்கு எப்படி கால் பண்ணாரு உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு இதுல. என்னுடைய முதல் பாட்டு கட்டிக்கிட சாங் அங்க அழைப்பு நான் போய் எழுதி பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு அது எழுதி பாடியிருந்தேன். அது போகும்போது கூட அங்க போய் தான் யாரு ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சிச்சு, எல்லா படம்லாம் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி 2வது படமும் அதே மாதிரி தான். எல்லாமே அனிருத் சாருடைய மேனேஜர் அவர் சீனிவாஸ் சார் போன் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏதோ ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த முறையும் அந்த வாய்ப்பு போய் நேரம் போய் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. இப்ப கூட பாட்டை போட்டு ஷூட்டிங் பாட்டுல எப்போ நான் அனிசார் டீமுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன், பொதுமக்களுக்கும். ஓகே சார், உங்களுக்கும் அனிருத் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள உண்டான ஒரு அன்பு, ஒரு நல்ல நண்பனுக்குள்ள உண்டான ஒரு புரிதல், ரொம்ப ஒற்றுமையா ரொம்ப சந்தோஷமா. அது எப்படி சொல்றது, நல்லா பாத்துக்குவாரு. எங்கள்கிட்ட குறை நிறைகளை கண்டுபிடிக்காம அவருக்கு என்ன தேவையோ அழகா கேட்டு வாங்குவாங்க. நல்லபடியா அந்த பழக்கம் இன்னும் நான் காலத்துக்கு நான் அவரோட தொடரணும்னு ஆசைப்படுறேன் சார். கிரேட் சார். அஜித் சார் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். விடாமுயற்சியில ஒரு முக்கியமான ஒரு த்ரிஷா மேம், அஜித் சார் அவங்களோட வெட்டிங் ரிலேட்டடான ஒரு சாங் பாடி இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி விடாமுயற்சியில ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல அஜித் சாருக்கு பாட்டு பாடுறோம். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அஜித் சார்? அவரை யாருக்கு சார் பிடிக்காது? அவர் தங்கம் சார். தலை தங்கம்,
நான் சொல்லல, நான் 2010ல நான் வந்து லாப்பங்கல் ஒரு மியூசிக் பேண்ட்ல சேர்ந்திருக்கும் போது, அப்ப நான் வந்து ம். ஈசிஆர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல சார பார்த்தேன். சார சார பார்த்தேன். சாலினி மேடத்த பார்த்தேன். அவங்க தங்கச்சி எல்லாமே வந்திருந்தாங்க. நான் அப்பதான் சினிமாக்குள்ள நுழைஞ்ச இது. அப்ப சினிமாக்குள்ள கூட இப்ப ஃபேமஸ் ஆகல. அப்பதான் இண்டிபெண்டன்ஸ் சாங் பாடிக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்த்தது. அதுக்கு இடையில அவருடைய பாடல்கள் எத்தனையோ பாடல்கள நானும் எனது துணைவியாரும் பொது வெளிகள்ல இந்த மக்கள் மத்தியில பாடி நெறைய நாங்க வந்து உழைச்சு வளர்ந்திருக்கிறோம். அவருடைய பாடல்களும் சரி, எல்லாமே அவருடைய நடவடிக்கை, அவருடைய வாழ்வியல், அவருடைய பேச்சு எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ம்ஹ்ம். மனிதருடைய படத்துல ஒரு நல்ல ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் சார். சூப்பர் சார். கிரேட் சார். எனக்கு இந்த சவதீகா பாட்டுல வந்து பாட்டு நல்லா ட்ரிப்பா பயங்கரமா என்ஜாய் பண்ற மாரி இருக்கு. உள்ள வந்து கருத்துமே வந்து வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாரி இருக்கு. உன் மனசுல பட்டதெல்லாமே நடக்கணும்னா, அதுக்கு உன் குணம் தான் வந்து சாவி அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் கேட்கும்போது பயங்கரமா இருந்தது. நீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடுனீங்க சார்? அந்த மாரி வரிகள்லாம் பார்க்கும்போது. நான் அந்த அருமையான வரிகளை கொடுத்த பாடலாசிரியர் அறிவுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தம்பி ம், அறிவு என் ம். மேல நல்லா பாசம் உள்ள ஒரு மனுஷன். ஆஹ் ஆஹா. அறிவுடைய குரல்ல வந்து நான் அவருடைய வரிகள் அவரே பாடியிருக்கலாம், அவரே பாட வச்சிருக்கலாம், இல்ல அனிசாரே பாடியிருக்கலாம். எனக்கு அந்த பாட்டை கொடுத்ததுக்கு நான் அனிசாருக்கும், இந்த பாடலை எழுதினதுக்கு அறிவுக்கும், இந்த பாடலின் நாயகன் தல அஜித் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டோட வெற்றி என்னன்னா 4 அஜித் ஆமா, சாரு, ஆமா சார். அனிருத் சாரு, அறிவு, அந்தோணி 4 இந்த சாங்கு. ஆமா, இத நான் இதே நோட் எனக்கு பண்ணவே இல்லையே! கரெக்ட்டு. சந்தோஷம். இல்ல, நேத்து ஒரு கமெண்ட்ல கூட ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. ட்ரிபிள் ஏ போட்டு அ அனிருத், அறிவு, அந்தோணி காம்போ 3A அப்படின்னு போட்டு விட்டுருந்தாங்க. என்ன வாவ்! வாவ்! நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ம். ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ரசிகனா வந்து 2 வருஷமா சாருடைய படங்களுக்கா அவருடைய பாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போஸ்டர்ல ஒட்டியிருக்கும்போது கூட இந்த படத்துல நம்மளுக்கு பாட வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க மாட்டேன். ம். தல படம் வருது, ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் இருப்போம். சரிங்களா? கலைஞர்களே! ஆனா அப்படி ஒரு படத்துல எனக்கு பாட அந்த போஸ்ட் வரும்போது கூட நான் நம்பல. இதுல நான் பாடுவேன்னு. ம், ம். இது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள நடந்த அதிசயம். கிரேட் சார். எங்களுக்காக அந்த அற்புதமான பாடல் 2 வரி பாடுனீங்கன்னா சந்தோஷமா இருப்போம் சார். சவதீக்கா சவதீக்கா ட்ரிப்பிங்கா ட்ரிப்பிங்கா சவதீக்கா சவதீக்கா எக்கா கப்புங்கா எக்கா கப்புங்கா எக்கா மரியாச்சி 8 மணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிசாலே ஆலே ஆலே எக்கா மரியாச்சி எல்லாம் சரியாச்சு லவ்வ குத்தாலே ஆலே ஆலே. ஆமா. வேற லெவல், வேற லெவல். சார் எனக்கு இந்த லைனுமே பிடிச்சிருந்துச்சு சார். ஒய்ஃப நன்றி உன்ன நன்றி போல நன்றி. பார்த்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ. அந்த அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அது 2 லைன் பாட முடியுமா? அவள ஒன்ன போல பாத்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ, ஒய்ஃபு கிட்ட பொய்ய சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரி கிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே. அடடடடா! இது என்னோட ஃபேவரைட் லைன் சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நானும் அப்படிதான் இருக்கணும்னு நெனைக்கிறேன் சார். உங்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லா குடும்ப தலைவனுக்கும், எல்லா கணவன்மார்களுக்கும் உண்டான ஒரு பாட்டு தான். நான் கரெக்ட்டு. இந்த பாடல் நேத்து ரிலீஸ் ஆகும்போது நான் என்ன செஞ்சேன்னா, அப்ப தஞ்சாவூர் பாட்டு ஷூட் போய்க்கிட்டு இருந்துச்சு. தஞ்சாவூர் அ தங்கமான தஞ்சாவூர்னு ஒரு பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஷூட் போய்க்கிட்டு சரி இருக்கு. சார். பாட்டு சரியா 1 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஆ Spotifyல. என் ஒய்ஃப் பக்கத்திலேயே இருந்தாங்க. நெறைய அ. கிரவுட் இருந்துச்சு. நான் போய் அப்படியே ம். அவங்கள தூக்கி ஒரு சுத்து சுத்திட்டேன். சுத்தி அந்த இதத்தான் வச்சிருக்கிறேன் நானு. ஏன்னா நான் இந்த பாட்டு வேற லெவல் அதனால சார். ஒரு பெரிய சந்தோஷம் சார். சந்தோஷம் இல்லையா? உண்மையாவே எல்லா கணவன்மார்களும், மனைவிமார்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து சவதீகா பாட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்ல. உண்மைதானே சார்? ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா சார். சார் எனக்கு இந்த சவதீகாக்கு மீனிங் மட்டும் தெரியணும். அது என்ன சார் மீனிங்? ஏதாவது சொன்னாரா அனிருத் சாரு? அறிவு சார் ஏதாவது சொன்னாங்களா? சார் இந்த தாய்லாந்து, மலேசியா அந்த சைடு போனோம்னா, ஆ. சவுதீக்கா அப்படின்னு கும்பிடுவாங்க. வெல்கம் தான் சார் சவுதீக்கா. ஓ! வணக்கம் அது அப்படிங்கிறது தான் மாரி சவதீகாவா? கப்புங்கா அப்படின்னு ஆமா. போயிட்டு வாங்க அப்படிங்கிறது கப்புங்கா. சவுதிக்கான்னா வணக்கம் வாங்க வரவேற்கிறேன் அப்படிங்கிறது தான். நல்லா இருக்கே சார். இது கேட்கறதுக்கே சவுதிக்கா சவுதிக்கான்னு சொல்லுவாங்க. ஓகே. தாய்லாந்து அந்த சைடு போனா அப்படின்னா. அப்புறம் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் போயிட்டு வரும்போது கப்புங்கா, கப்புங்கா அப்படிம்பாங்க இல்லையா சார்? ஆ, ஆமா, ஆமா.
கப்புங்கா சவதிக்கா. சார் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் இந்த தமிழ் உச்சரிப்பு இதுல வந்து நிறைய பாடல்கள் நம்ம பாடியிருக்கோம், நல்ல பாடல்கள் நம்ம பாடியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சவதிக்கா கப்புங்கா இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் கூடுதலா பயிற்சி எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சார், இல்ல ஃப்ளோல பாடிடுறது தானா? சார் ஆல்ரெடி நான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே பாடிட்டேன் சார். எல்லாமே 100க்கு மேல பாடியிருக்கேன். ம். இப்ப அடுத்து மலாயில பாடணும், அடுத்து வந்து ஸ்பானிஷ்ல பாடணும், சைனீஸ்ல பாடணும், ஹிந்தில பாடணும் அப்படின்னு பல முயற்சியில இருக்கிறோம்ல. ஆமா. அதனால இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள் பாடிக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சார், சூப்பர் சார். பெரிய லெவல் முயற்சி. அது வந்து நல்லாவுமே இருக்கு, சூப்பரா வந்து இருக்கு. அதுக்கான வரவேற்புமே வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். என்ன சொன்னாங்க சார், பாட்ட கேட்டுட்டு நெறையா உங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, சினிமா ஃப்ரெண்ட்ஸு நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சூப்பரா வந்துகிட்டு இருக்குங்க சார். ஆனா மத்தவங்க யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஆடுறாங்க சார். அ. ரெண்டும் ஆடுறாங்க. அவங்களுடைய பதிலே ஆட்டமா தான் இருக்கு. ஆமா, ஆமா. கிட்ட போய் இந்த பாட்டை காதுல போட்டு விடுறேன். சரி பாட்டை ம். பாட்டுல உள்ள வரிகளை கேட்கணும்னு பார்த்தா அது பாட்டு ஃபுல்லா ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கு. நான் நிப்பாட்டி இரு, முதல்ல பாட்டை கேளு, வரிகளை கேளு, அதுக்கப்புறம் ஆடு அ, அப்படின்னு அ, நேத்து சொன்னேன். அ. அந்த மாதிரி யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அவங்க இறங்கி ஆட ஆரம்பிச்சுறாங்க சார். அவங்க பாட்டு பாட்ட போட்டு ட்ரிப் ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? ஆமா, செம்ம ட்ரிப் தான். ட்ரிப்பிங் அங்கே எல்லா இடத்துலயும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு சார். எப்படி சார் இருக்கு? இப்போ வந்து நம்ம சினிமாவுக்கு வந்துட்டோம். நெறைய பாடல்கள் வந்து நம்ம பாடிட்டோம். இந்த மாரி ஒரு வரவேற்பு, ஒரு நாட்டுப்புற கலைஞன் ஆண்டனிதாசனுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள், அன்பு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? பெருமையா இருக்கு. பொறுப்புகள் அதிகரிக்குது. அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இன்னும் நிறைய பாடணும். மக்களை சந்தோஷப்படுத்துற பணிகள்ல என்னென்னலாம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு உயர 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 பணிவுகளும் நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு சார். சூப்பர் சார், சூப்பர் சார். இன்னும் நெறைய உச்சங்கள் நீங்க தொடரணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து வேண்டிக்கிறோம். சவதிக்கா மாரி நெறைய பாடல்களும் எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாவும் இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. என்னை வடிவமைக்கிற இசையமைப்பாளர்கள் தான். அதுல இந்த சவுதிக்கா தந்த அனிருத் சாருக்கு நான் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குடும்பத்தார்கள் சார்பாகவும் படம் மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு வேண்டிக்கிறேன் எல்லா கடவுளையும். கிரேட் சார். சார் கடைசியாக இந்த அஜித் சார், த்ரிஷா மேம் இவங்களோட காம்பினேஷன்ல வரக்கூடிய அந்த விடாமுயற்சி, அவங்களோட பேர், சவதிகா பாட்டுல அவங்களோட லுக் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஓ மை காட் பழைய தலையா பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி? அவங்கள வந்து பிரிச்சு பார்க்க தெரிஞ்சாதானே நம்மளுக்கு. அவங்க அந்த படத்துல எப்ப ஃபர்ஸ்ட்ல பார்த்தோமோ அதுல இருந்து இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அடுத்த கட்ட இதா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் உலகத்துல உள்ள கோடானு கோடி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புல நானும் ஒருத்தன். அவ்வளவுதான். நானும் செம்ம எதிர்பார்ப்புல இருக்கேன். சூப்பர் சார். விடாமுயற்சி கண்டிப்பா பொங்கலுக்கு வருது. எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இல்லையா சார்? உங்களுக்கும் ஒரு சிறப்பான பொங்கலா இருக்கும். கண்டிப்பா. ரெட் நூல் நேயர்கள் அனைவருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை வெற்றி பெற செய்யுங்க. நன்றி. நன்றி சார், நன்றி சார். ரொம்ப நேரம் டைம் கொடுத்ததுக்கு உங்களோட இந்த டைம்லயும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.